25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். தமிழ்ல வாசிக்கிற ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவும் என்று, ஆங்கிலத்தில் எக்ஸாட் என்று இருக்கும். ஆனா மூல மொழியில ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணணும், பில்டப் பண்ணணும். ஒரு வேர்ட் ஆஃப் கம்ஃபர்ட், வேர்ட் ஆஃப் கான்சலேஷன். போய் அவங்க வெந்த புண்ணில் வேல் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பிசாசினுடைய பிள்ளை. வேதனையோடு இருக்க, ஐயோ நம்ம மகளுக்கு கல்யாணம் ஆகலையே, இன்னொரு நல்ல வரன் கிடைக்கலையே அப்படின்னு அந்த அப்பா கவலையோடு இருக்கார். அவர்கிட்ட என்ன ஒன்றுக்கு என்ன கல்யாணம் இல்லையா, நான் சும்மா கம்முன்னு இருக்கீங்களா? அவர் அழுது வேதனைப்பட்டு இருக்காரு. இந்த பேய் அவர்கிட்ட போய் கேட்குது, பேய் என்ன சும்மா கம்முன்னு இருக்கீங்க? அவர் கம்மனா இருப்பார், எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பார். இது நான் ஏன் பேயின்னு சொல்கிறேன்னா, பேயின் ஏவிதான் வந்து ஆளை உடைக்குது. ஏன் அவனுக்கு குழந்தை பிறக்கலை, ஏன் அவனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, என்ன அவங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு? இது விசாரிக்கிறது இல்லைங்க, இது விசாரிக்கிறது இல்லை, இது விஷ ஊசி போடுறது. இப்படிப்பட்ட ஆடுகள் முட்டி சபைக்கு வராமல் போனாங்க. நம்ம சபையில் உண்டு, எல்லா சபைகளிலும் உண்டு. இல்லை பிள்ளைன்ற கேட்குறாங்க, எனக்கு வரவே இஷ்டம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு இருக்குமோ தெரியல. உங்களால் ஒருவருக்கு இடத்தில் அடைந்திருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு? உங்கள் மகன் இப்படி, உங்கள் மகன் இப்படி, உங்கள் இப்படி, நீங்கள் என்ன அப்படி இப்படி, அப்படி பேசக்கூடாது. ஒரு எனக்கு கர்த்தர் கைவிட பண்ண ஜோமன் என்றது. சிஸ்டர் ஜோமன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நீ சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் செய்வார் சிஸ்டர். அப்படி மற்றவர்கள் ஏன் நீங்கள் நல்ல பைபிள் வாசிங்க, இது மட்டும் விட்டுறாதீங்க, ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க, சபை கூடத்தில் விட்டுறாதீங்க. யார் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியும்? மற்றவர்கள் என்கரேஜ் பண்ண தெரிந்தவர்கள். அதான் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறது. நாங்கள் புத்தி சொல்லுதுன்ற எக்ஸாட் எல்லாம் என்கரேஜ், கவுன்சில். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ரெமடிஸ் வாஸ் தென் த மெலடி. அதாவது அந்த வியாதியை காட்டிலும் மருந்து கொடுக்குறமாரு சிலருடைய கவுன்சிலிங். அப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்குள்ள சின்ன மன கஷ்டம், சண்டை. அந்த பாஸ்டர்கிட்ட பேச போகிறாங்க. அந்த என்னப்பா இன்னுப்பா ரெண்டு பேரையும் கேட்டார், இப்படியே பேசுனேன், எப்படிப்பா இவளோட வாழ்கிற? அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஜபத்துக்கு வந்தவங்க டைவர்ஸ் பண்ணிடலான்னு தீர்மானத்தோடு வெளியே போயிட்டாங்க. என்ன அருமையாக டைவர்ஸ் கவுன்சிலிங் சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? சிலர் அப்படி தான் இருக்கிறத இன்னும் மோசமாக்கிடுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, நமக்கு என்ன சுபாவம் இருக்கணும்? மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற சுபாவம்.